ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பிளான்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் சீலிங் ட்ரே எடுத்துருக்கேன். இந்த ட்ரே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டனால எனக்கு கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் அந்த எல்லா ஹோல்லையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கொக்கோ பீட், அதுக்கப்புறமா ரெட் சாயில், சாணகம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாயிலை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா அது நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 75% ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக மண் போடலை. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சீட் தான் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் சீட்னா நார்மல் வெண்டைக்காய் இல்லைங்க, கலராக இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த சீடை பாருங்கள், பேர்ல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹோல்லையுமே ஒவ்வொரு சீட்னா ரெடி வச்சுக்கிட்டேன். அதுக்கு சீடெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அது மேலேயே கொஞ்சம் சாயிலை தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா அது சபையில் இருக்க மண் எல்லாமே கொஞ்சம் குளிக்க எடுத்துக்கிட்டோன்னா அதுவாகவே போயிடும். அதுக்கப்புறமா இன்டோர் பிளான் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் சின்னதான பாட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின ப்ளேஸில் கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கேக்டஸ் 2 கேக்டஸ் எனக்கு கிடச்சிச்சு. இது கொஞ்சம் பெரிய கேக்டஸ், அதுக்காக நான் இந்த பாட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்டில் நான் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட் சாயில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேக்டஸை உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் சைடெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்டஸ் பாட் இது ரொம்ப செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியுமே பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் செகண்ட் கேக்டஸ். இந்த கேக்டஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. இந்த கேக்டஸ்க்கு இந்த பாட் தான் செட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. இந்த பாட் கூட பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாட் எல்லாமே நான் கொஞ்சம் சீப்பான ரேட்லேயே தான் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.